தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், தொண்டர்களுக்காக போராடுகின்ற நம்முடைய தலைவர் நிச்சயமாக அனைத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய தலைவர் மீட்டெடுப்பார், மீட்பெடுப்பார் என்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனாலும் கூட கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும். நம்முடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த விஷயங்களை சோர்ந்து போக வேண்டாம். ஆனால் நிச்சயமாக குறிப்பிட்ட நாளில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்மளுடைய தலைவர் தலைமை ஏற்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காரணம், ஏற்கனவே அவர் உச்ச நீதிமன்றத்தில் வாங்கிய அனைத்து தீர்ப்புகளும் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கை விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றார்கள். ஆனால் என்றைக்கும் சட்டத்தை மதிக்க வேண்டிய நம்முடைய தலைவர் அவர்கள் அவருக்கு நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த காரணத்திற்காக இந்த இயக்கத்தை தொண்டர்களுக்காக உருவாக்கினார்களோ அந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வகுத்து வந்த அதனுடைய வழியில் அவருடைய அரசியல் வாரிசாக நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் எடுக்கின்ற அந்த கட்டளைக்கு நம்ம உறுதுணையாக இருந்து அவருக்கு பக்கவரமாக இருந்து இந்த இயக்கத்தை மீட்டெடுத்து வருங்காலத்தில் இது நம்மளுக்கு எதிர்கால இருக்கிற சந்ததியெல்லாம் இந்த இயக்கத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகிக்க இருக்கின்றார்கள். இந்த இயக்கம் அம்மாவுடைய எண்ணம் போல தொடர்ந்து தமிழக மக்களுக்கு சேவையாற்றும் என்ற நேரத்தில் என்னுடைய பணிவான திலகத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.